ஹலோ கைஸ், வெல்கம் டு MVDH. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம லோன் உல்ஃப் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய லோன் உல்ஃப் மேட்ச் பார்க்க போகிறோம். ப்ரோ இன்னைக்கு வரல. ஓகே, நான் இன்னைக்கு எதுக்கு சொல்ல முடியும். பேசிக்கிட்டு இருக்கோன்னே வந்து அடிச்சிட்டியா? எங்கே போயிட்டேன்? ஓகே, ப்ரோ வரமாட்டாரு. என்ன உங்களுக்கு தெரியும், நேற்றே சொல்லிட்டாரு. அது திஸ் இஸ் மை ஐடி ப்ரோ. இல்லை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஹெட்செட்டோட கஷ்டமே எனக்கு, ஆனால் ப்ரோவில் ஈஸியாக போட்டு கொஞ்சம் இருக்கும். அதுவும் இப்போதான் ஃபஸ்ட் டைமாக என் ஐடியில் நீங்கள் பார்க்குறீங்க என்னைய. எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. ஆனால் ப்ரோ வந்து இன்னைக்கு வரமாட்டார் கைஸ். ஸோ கொஞ்சம் ஷேடாக இருக்குது. ப்ரோ இருந்தா நல்லா நீங்களாம் சப்ளை முடிச்சிருப்பாரு. ஆனால் நான் சோலோ மேட்ச் வைக்கேன். அதனால் ஒருத்தே இருந்தான். என் பவரும் என்ன இருக்குன்னு தெரில. ஊன்ட்ரின்னு எடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மஷ்ரூம் என்ன இந்த மேப்பில் மஷ்ரூம் வேறு கிடைக்காது. அதனால் ஜோட்டா கேரட் வச்சு மஷ்ரூம் வாங்க முடியும். இபி ஏற்ற முடியும். ஆனால் இவன் இப்படி இருக்கா? ஜஸ்ட் வீடியோ நேரம் கரெக்டாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. வீடியோ கரெக்டாக பண்ண போயிடுது. ஆனால் இதோட நான் 3வது வாட்டி இருக்கிறேன். எனக்கு வீடியோ எடுக்க அவ்வளோவா வராது. நம்ம ப்ரோ ஈஸியாக பண்ணுவோம். போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்காங்க. இங்கே மொத்தமாக 4 அமௌண்ட் இருக்குது. ப்ரோட்ட மொத்தமாக 3 அமௌண்ட் இருக்குது. அதே கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு ஓகே, நான் பார்ட்ஸ் வீடியோ இதுக்கடுத்து போடுறேன். நான் இப்போ ஒரு வீடியோ போட்டதுக்கு வந்து நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ரோவோட ஃபோன் எப்படி இதாச்சு. சொல்ல போனால் நாங்கள் வீரபாண்டி போனோம் கைஸ். அங்கே வந்து என்னோடய மாமாவுக்கு வந்து காலில் வந்து என்னமோ கருப்பு கருப்பு வருதுன்னு நாங்கள் சாமி கும்பிட வீரபாண்டிக்கு போனோம் ஒரு நாளைக்கு. அன்றைக்கி ப்ரோ வந்து ஃபோனை கொண்டு வந்தார். ப்ரோ ஒரு ஐடியா போட்டு ப்ரோ நம்ம வீடியோ எடுப்போமா, நம்ம வீடியோ எடுப்போமா, நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம வீடியோ எடுப்போமா வேணாமா ப்ரோ, நம்ம வீரபாண்டியில் ஏதோ நம்ம வீரபாண்டியில் சுற்றி பார்க்கணுமே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுவோமா ப்ரோ சொன்னேன். ப்ரோ பேசுகிறதுல ஓகேன்னு ப்ரோ சொன்னேன். ப்ரோ தேவையில்லாமல் சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணியெல்லாம் முங்கணும்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு செகண்ட் இதுவாகிடுச்சு. தண்ணியில் முங்கணும்னு. அதே நான் தண்ணியில் அதாவது சொன்னோடனே சரி நான் தண்ணியில் முங்க போயிட்டேன். ப்ரோ சும்மா இருக்க மாட்டார். தண்ணியில் ஏறி குதிச்சு நீந்தனாலே ஆசைப்பட்டுருவார். ப்ரோ தண்ணியில் ஏறி நீந்த குதிக்க ஆரம்பிச்சிட்டாரா. அப்புறம் ஃபோன் பாட்டுல இருந்தது கூட யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு போய் குதிச்சிட்டாரு. அப்புறம் என்ன ஃபோன்லேயே சொல்லி முடிஞ்சிச்சு. அப்புறமா அப்புறமா ப்ரோ கொஞ்சம் ஸ்பீக்கர் இருக்காங்க.
அப்புறமா ப்ரோ பதட்டமாகி என்னென்னமோ பண்ணி தண்ணியை வெளியே எடுத்தார். ஆனால் கடைசியில் மதர் போர்டு மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சு. நான் பேசிகிட்டு இருக்கேன், இவன் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் பாட்டுக்கு சும்மா விட்டுருக்கு. அப்புறம் அது வந்து ப்ரோவோட மதர் போர்டு போனதுனால இப்போ ப்ரோவோட சார்ஜ் போட்டுருவாங்க. ஸோ இதுவும் கதை. அன்றைக்கி சிக்கனை நல்லா திட்டோம், அது ஒரு விஷயம். ஏன்னா அப்போ கோழி எடுத்தோம், அதெல்லாம் பண்ணோம். ஆனால் என்ன ப்ரோ பூந்து அப்போ ப்ரோ அவசரப்பட்டுட்டார். ப்ரோ பாக்கெட்டுக்குள்ளே ஃபோன் இருக்குது, மறந்துடக்கூடாது, அது கூட யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு இருக்காரு. இதை கதை. எஸ் ப்ரோ ஃபோன் இப்படியே உடஞ்சிச்சு. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீரபாண்டிக்கு போனதுனால தான் ப்ரோ. அப்புறம் நாங்கள் வீரபாண்டிக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்தோம். கடல் ஆற்று மீன் பிடிச்சி இப்போ வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாளில் அதுவே நாங்கள் அதாவது ப்ரோவோடது வந்து கிணத்துல போட்டு விட்டார் ப்ரோ. என்னோடது வந்து ஒரு நாளைக்கு ஒரு மீனா நாங்கள் மொத்தமாக 7 மீன் பிடிச்சோம். ஆனால் அது இது நாங்கள் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாச்சுல வளர்த்தோம். நாங்கள் கொஞ்சம் இதுவாக இருக்கோம். ஆனால் அந்த மீனை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அது எங்கள் வீட்டில் நான் பூண்டிகை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அதுவும் எனக்கு சரிங்களா. அப்புறம் அது மீன் வேறு அங்கே பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஜிலேபி மீன் பிடிக்கலான்னு சொன்னேன். ஜிலேபி மீன் அங்கே ஒரு இடத்துல இருந்துச்சு. அப்புறம் ஜிலேபி மீனை பிடிக்க கஷ்டமாக இருந்ததுனால ஒரு எப்படி போல. அப்புறமா அங்கே வந்து இந்த ஃபால்ஸ் மாதிரி விழுகிற மாதிரி வீரபாண்டியில் அந்த ஃபால்ஸ் மாதிரி விழுகிற ஏரியாவில் நாங்கள் போயிடுவோம். அங்கே வந்து ஒரு தட்டியாக ஒரு பாண்டு மாதிரி இருந்துச்சு, ஒரு பாண்டு மாதிரி. அந்த பாண்டில் ஏகப்பட்ட வீடு இருந்துச்சு. நானும் ப்ரோ சும்மா இருப்போமா, மீனெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் மீன்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நானும் ப்ரோ மீன்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோமா. சரி கொஞ்ச நேரம் போர் அடிக்க மீனை பிடிச்சிட்டு இருப்போம். மீனை பிடிச்சிட்டு இருந்தோம். ப்ரோவோட ஃபோன் வேறு இதுவாயிடுச்சு. வேறு கத்தி வேஸ்ட் பண்ணி பண்ணோம். அப்புறமா என்ன பண்ணோம், மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போனோம். அப்புறம் வந்து கடல் வந்தார், போச்சு கிடச்சிருச்சு. அப்புறம் நான் ப்ரோட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ப்ரோ உங்களுக்கு மீன் பிடிக்குமா ஃபோனை பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். தெரியல எனக்கு, நான் என்ன சொல்லுவேன்னு நினச்சேன், ஃபோன் தான் பிடிக்குன்னு சொல்லுவேன்னு நினச்சேன். மீன் ரெண்டுமே பிடிக்குன்னு சொல்லுவேன். சரி ப்ரோ அப்படின்னு கைஸ். அப்புறம் சொல்ல போனால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு கம்மின்னு சொல்ல மாட்டேன். இங்கே ஒரு முடிச்சிட்டேன். அப்புறமா அப்படி சொன்னார். அதுக்கப்புறமா ஃபோன் வச்சேன்னு இருந்தார். வீட்டுக்கு வந்தோடனே நாங்கள் மீனுக்கு தண்ணியை மாற்றணும். அப்புறமா ஃபோனை வந்து எங்கள் மாமாட்ட கொடுத்துருந்தோம். அப்புறமா மாமாட்ட கொடுத்து அப்புறம் எங்கள் மாமா கொஞ்ச நேரம் செக் பண்ணார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மதர் போர்டு வேணும்னு கேட்டார். அப்புறம் மதர் போர்டு அப்புறமா ப்ரோ வந்து மதர் போர்டு வேணுமே, மதர் போர்டுக்கு காசு அதிகம்னு சொன்னாங்க. அப்புறமா ப்ரோ வந்து மதர் போர்டு காசு அதிகமாக ப்ரோவோட அழுகிட்டு இருந்தார். அப்புறமா ப்ரோ வந்து ஒரு யோசனை வந்துச்சு, ப்ரோக்கே ஒரு யோசனை வந்துச்சு, நானே யோசிக்கல. அவருக்கு வந்து ஒரு சாம்சங் ஃபோன் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அந்த சாம்சங் ஃபோனை வேணால் அந்த சாம்சங் ஃபோனோட மதர் போர்டை எதுக்கு இந்த ஃபோனுக்கு போடக்கூடாதுன்னு யோசிச்சேன். ஏன்னா அந்த சாம்சங் ஃபோன் போச்சு.
ஆனால் மதர் போர்டுக்கு ஒரு டேமேஜ் இல்லைனால அந்த மதர் போர்டை தூக்கி இது கொடுக்கலாமான்னு கேட்டேன். ஏன்னா ட்ரை பண்ணி பார்க்க முடியும்னு சொன்னேன். அப்புறமா அதாவது எங்கள் மாமா வந்து சரின்னு பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அந்த மதர் போர்டு வந்து கரெக்டான சைஸில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் அந்த மதர் போர்டு மாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே நேரத்தில் சேட் ஆகிட்டாரு. அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து சொன்னாங்க, எங்கள் மாமா வந்து சொன்னாங்க, என் ப்ரோவோட ஃபோன் வந்து ப்ரோவோட மொபைலை வந்து இது பண்ண போகிறாங்க, சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டு அதை சரி பண்ண போகிறாங்க. நான் போனதே கேட்டோம், சென்னைக்கு அனுப்பிச்சு ப்ரோவோட ஃபோனை சரி பண்ண போகிறாங்கன்னா அது வரைக்கும் ப்ரோவோட இது எப்படி சொல்ல, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்ல வேணாம், சொன்னால் நல்லாவே இருக்கும். எஸ் ஏன்னா ப்ரோவோட ஃபோன் சென்னைக்கு போய் அங்கே போய் ப்ரோவோட ஃபோனை சரி பண்ண போகிறாங்க. அது கேட்டோடனே எனக்கு ஒரு செகண்டில் அப்பாடின்னு அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ப்ரோ நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னேன், அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி சொல்ல, நானும் ப்ரோ வந்து அப்பப்போ கொஞ்சம் சேடில் இருந்தோமா. அப்புறம் ப்ரோ வந்து சரி என் ஃபோன் சார்ஜ் போட்டு தானே விளாடுன்னு வேண்டாரு. அப்புறம் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு நிறைய வாட்டி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. திடீர்னு ஒரு வாட்டி ஒழுங்காக ஃபோன் நடக்க ஆரம்பிச்சா, திடீர்னு சார்ஜ் போட்டு விளாண்டாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அப்போவே நாங்கள் அந்த வீடியோ எடுத்தோம். ஆனால் திடீர்னு வீடியோ எடுக்க உடனே மட்டும் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. சரி ப்ரோ இது வாய்ப்பு இல்லைன்னு நினச்சோம். ஆனால் இது எப்படி சொல்ல, கடைசியில் ஃபைனலி நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று அப்லோட் ஆகிடுச்சு. எஸ் எனக்கு கதை நிறைய இருக்கு. மொத்தமாக சொல்ல போட்டுனா இல்லை, அதை மிகப்பெரிய கதைடா. ஆனால் அது எவ்வளோ பெரிய கதைன்னு என்னால் சொல்ல முடியும். எனக்கு பேர் சீரியல்லாம் ரொம்ப நாள் ஆகும். அது இப்போ இது வரைக்கும் நாங்கள் வந்து ஏகப்பட்ட சவுண்டு அவங்களுக்கு தெரியும். கேமிங் விளையாடவே நாங்கள் ஃபுல் சவுண்டே ஏற்றுவோம். ஆனால் இந்த வாட்டி நான் ஃபுல் சவுண்ட் ஏற்ற மாட்டேன், ப்ரோ ஃபுல் சவுண்ட் ஏற்றுவார். ஏன்னு எனக்கே தெரில. ஏன்னா அவர் வந்து சொல்லுவார், எனிமியை கண்டுபிடிக்க ஃபுல் சவுண்டு. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரூ தான். ஏன்னா எனிமியை கண்டுபிடிக்க ஃபுல் சவுண்ட் ஏற்றிட்டே தீவிரம். ஓகே, இனிமேல் நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் ஃபுல் ஸ்டோரியே சொல்லிட்டேன். அப்புறம் நான் லோனுக்கும் விளாண்டுட்டு இப்போ நான் ஒரு நார்மலான பேட்டில் ராயல் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது எஸ் பேட்டில் ராயல் விஆர் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கேன். ஆனால் ரேங்க் இல்லை, அவ்வளோதான். ஐயோ அதிக வேறு வராங்களா, என் டக்குன்னு ஒரு கட்டு அடப்பாவி டபுள் வேறா. நான் டபுள் பேர் கொடுத்துருக்கேன். இல்லை டபுள் பேர்லாம் எனக்கு வேடாண்டாய். ஆடப்பாவிங்களா, டபுள் பேர் நான் டபுள் பேரை வச்சு அப்புறம் வேறு எனக்கு ஒரு சைனிங்காக அங்கே ஒரு கண்ணு தெரிஞ்சிச்சா, கண்டிப்பாக அது இந்த டபுள் பேராக இருக்குது. என்னது கண்டிப்பாக இது கிஸ் போட்டுட்டியா. எங்கள் வீட்டில் மீன் வைக்கிறாங்க. திடீர்னு எங்கள் அம்மா கத்திட்டாங்க, எங்கே இருந்தா சாமியே அடிக்கிறியா, மொபைலை மட்டும் ஒன்றும் பண்ணாமல் விட்டுடணும்.
அப்படி என்னங்கண்ணா டெலிபோர்ட் இங்கே இருக்கேன். இப்போ வர சொல்லு. மூணு க்ளோ கலரோட போதா சூப்பரு. மாட்டில் அடிக்கலாம்ல. கொஞ்சம் ஜாக்கிரதையாக விளாடும். நான் அங்கே அடிப்பேன், அங்கே அடிப்பேன். வேறு ஸ்கோப் இருக்காது. டக்குனு செட் நோன் பைபிளை போட்டுட்டேன். ஓகே பேசிக்கிட்டுனே அது மாதிரி எப்படி சொல்ல ப்ரோ வருவாரன்னு நினைக்கிறேன். அதுவும் நான் இந்த வீடியோ இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரோ வந்தாருன்னா நல்லாவே இருக்கும். ஸோ கைஸ் thank you for watching this video. Please like and subscribe. மறக்காம like, subscribe, share, ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன கமெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். And bye bye.